ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏகன் ஸ்டுடியோ. இன்னைக்கு வந்து நம்ம வந்து தேவாரா அப்படிங்கிற படத்தோட ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டே பேர் தான் எனக்கு அதில் தெரியும். ஒன்று வந்து என்டிஆர் சார், இன்னொன்று வந்து அனிருத். இந்த ரெண்டு பேர் தான் எனக்கு தெரியும். இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்கு பார்ப்போம் நம்ம. எனக்கு தெரிஞ்ச ஒரு அதர் ஸ்டேட் படத்தை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரியாக்ஷன் வீடியோ பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒன்று தான், ஒன்றுக்குள்ளே ஒன்று தான். இருந்தாலுமே ஒரு அந்த சினிமா நம்மளுக்கு தமிழ் சினிமா இல்லையே இல்லவா. தமிழ் சினிமானா அனிருத் இருக்காரு உள்ள, அதனால எனக்கு பாட்டுலாமே நல்லா இருந்துச்சு. ரெண்டு பாட்டும் நல்லா இருந்து கேட்க. ஸோ அதனால எனக்கு வந்து இந்த படத்தை ரியாக்ஷன் பண்ணுவோம் நம்ம, ட்ரை பண்ணி பண்ணுவோம் சொல்லிட்டு பண்றேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல பாட்டுக்கு ரியாக்ஷன் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணா காப்பிரைட் இஷ்யூஸ் ஆகுது. அப்புறம் அப்புறம் வந்து வீடியோ வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. ஒன்றும் பண்ண முடியல, ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிடுது வீடியோ. ஸோ என்ன பண்ண தெரியல. சரி, அதை ஏதாச்சும் ரீடச் பண்ண முடியும் தான் பார்க்குறேன். பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோவை. ரியாக்ஷன் வீடியோ பண்ணிட்டேன். பண்ணி ஒரு நாள் ஆகுது. அப்லோட் பண்ணி நானும் ஏதோ பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் பண்ண முடியல. சரி வாங்க நம்ம வந்து தேவார படத்தோட ட்ரெய்லர் பார்ப்போம். அவங்கெல்லாம் யாரு? பயங்கரமா இருக்கு கலர் டோன். அவங்களுக்கு ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, பயம்னா என்னன்னே தெரியாது. தைரியத்தை தவிர எதுவும் அறியாத கண்களை முதல் முறையா பயம் மேகங்கள் சூழ்ந்து. பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு. இதெல்லாம் செஞ்சது யாரு? ஒரு ரொம்ப பெரிய கதை சாமி. ரத்தத்தால கடல் மொத்தம் சிகப்பான கதை. எங்க தேவர கதை. பிஜிஎம் பயங்கரமா இருக்கு. அனிருத் வேற லெவல். பயங்கர மாசா இருக்கு. மனுஷனுக்கு வாழ அளவுக்கு தைரியம் இருந்தா போதும், கோட் அளவுக்கு தேவையில்லை. வேற லெவல். இல்ல முடியாதுன்னு இதுக்கு மேலையும் அதே தைரியத்தோட இருந்தா அந்த தைரியத்தோட பயமா மாறுவேன். போர் நீ இருக்கிற வரைக்கும் இந்த வேற லெவலுங்க. நீ சொல்றதுதான் வாக்கு தேவரா. தேவராவை கொல்லணும்னா சரியான சமயம் மட்டும் இல்ல, சரியான ஆயுதமும் கிடைக்கணும். செம பிஜிஎம் வேற லெவல். எப்ப பாரு சின்ன புள்ளையாட்டும் பயந்துகிட்டு அவன் எப்படி கட்டுக்க. போட்டியில கலந்துக்க போறியா என்ன? என்ன பேசுற நீ? கொண்டு போடுவாங்க என்ன? அவனுக்கு அவங்க அப்பா உருவம் வந்திருக்கே தவிர அவர் வீரம் வரல. வேலைக்காக போயிருந்தா வேலை கொடுத்த உடனே திரும்பி வந்திருப்பான். உரட்ட புடிவானத்துல போயிருக்கா உன்னோட பையன். விஎஃப்எக்ஸ் மேக்கிங்லாம் பயங்கரமா இருக்கு. கடலுக்கு போய் 2 வருஷம் முடிச்சு போச்சு. கண்ணை மூடினாலும் திறந்தான். கடலை கடையில பார்த்துட்டான், கண்ணு முன்னால நிக்குது. பயந்த மறந்து எப்பவாவது தப்பான வேலைக்காக கடல்ல இறங்கினா பயங்கர கண்ணுக்கு தெரியாத பயமா மாறப்போறேன். பார்ட் 1. சொல்றது நல்லா இருக்கு ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு. ஒரு நல்லா இருக்கு. ஒரு நல்ல ஒரு கதை உள்ள களமா இருக்கு பார்க்கறதுக்கு. பிஜிஎம்ஸ் வந்து அனிருத் சூப்பரா போட்டிருக்காரு. சூப்பரா இருக்கு பார்க்க, கேட்க நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு அங்கே இப்போ நம்ம நாள் அங்கே போய் அடிக்கிறது நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் செகண்டா தெரியல. பட் ஆனால் அவரு யாருன்னு அங்கே காட்டுவார். பாட்டிலே காட்டிட்டாரு. எல்லாருமே அந்த பாட்டு இது மாதிரி இருக்குது, லியோ பாட்டு மாதிரி. பட் இருந்தாலுமே அந்த பாட்டு நிறைய பேர் நிறைய விரும்பி கேட்டாங்க நினைக்கிறேன். அந்த பாட்டு இப்போ ஒரு இன்னொரு பாட்டு வந்து அதுவும் சூப்பரா இருக்கு கேட்கறது. எல்லாருமே ரீல்ஸ்ல அதே போட்டு இருந்தாங்க. தலைவன் தொட்டதெல்லாம் தவிடி புடி ஆகுறாருப்பா. இது அனிருத் நல்லா இருக்கு. அவர் மியூசிக் குறை சொல்ற மாதிரிலாம் இல்லை. கேட்டவனே இருக்கிற ட்ரெண்ட்ல இருக்க எல்லாருக்குமே பிடிக்குது அவரை. தப்பே கிடையாது. அவர் காலம் பூந்து அடிக்கட்டும். படம் வந்து எனக்கு எப்படின்னா ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னா, ஒரு
புரியுது. என்ன சொல்ல வராங்க கதை புரியுது. எனக்கு வந்து என்டிஆர் பிடிக்கும். எனக்கு எனக்கு ட்ரிபிள் ஆர் படத்த ரொம்ப பிடிக்கும். அவரு நேச்சுரல் நடிப்பு வந்து பயங்கரமா இருக்கும். அதே மாரி அவரோட வார்த்தை தமிழ் வார்த்தை உச்சரிப்பும் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். எனக்கு அது அதிலேயே ட்ரிபிள் ஆர்லயே சூப்பரா இருக்கும். தில் நல்லா இருக்கு. படம் வரட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்குது. கலர் கிரேடிங் பயங்கரமா இருக்கு. 2 டோன் ரெட் டோனு, ப்ளூ டோன். அதெல்லாம் பார்க்கலாம். அந்த கடல் போர்ஷன்லாம் சிஜி தான் தெரியுது. பட் இருந்தாலும் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. படம் வரட்டும். நம்ம படம் வந்தோனே தியேட்டர்ல பார்ப்போம். தியேட்டர்ல பார்த்துட்டு ரிவ்யூ போடுவோம். இப்போ வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்க. ஏன்னா சாங் ரியாக்ஷன் பண்ணி கூட என்னால் போட முடியல. இது மாதிரி ட்ரெய்லர் வந்தால் மட்டும் நான் பார்த்து அதை எப்படி இருக்குன்னு சொல்லி போட வேண்டியதாக இருக்குது. எனக்கான சாங் ரியாக்ஷன் பண்ணி போடணும் ரொம்ப ஆசை. ஆனால் காப்பிரைட் இஷ்யூ வருது. ஒன்றுமே பண்ண முடியல. உங்கள் யாருக்காச்சும் இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். இல்லைன்னா மற்ற யூடியூபர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. எல்லாருமே பண்ணுறாங்க. அவங்களாம் அப்லோட் ஆகுது. அவங்களாம் வருது. நான் பண்ண மட்டும் ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரில. ஏதாச்சும் டெக்னிக் இருக்கா எல்லாம் தெரியல. எனக்கு ஏதாச்சும் ஒரு டெக்னிக் தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்க. அதை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுப்போம். கமெண்ட்ல சொல்லுங்க. தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? சரி. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது உங்க லேக் இன்ஸ்டிடியூட்.